சாம் 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 ஒரு நிமிஷம் நில்லு. விடு. சாம் நில்லு சாம். பார்த்தல எவ்வளவு கேவலமா பேசுனாங்கன்னு. இனிமே ஆபீஸ்ல எல்லாரும் என்ன கேவலமா தான் பாப்பாங்க. அதுக்குன்னு எவ்வளவு நாள் இந்த ரிலேஷன்ஷிப்பை மறைச்சு வைக்க போறேன்? பொண்ணு நானே நம்ம ரிலேஷன்ஷிப்பை வெளியில சொல்லலாம்னு சொல்றேன். உனக்கு என்னடா? இன்செக்யூரிட்டின்றது பொண்ணுங்களுக்கு தான் பசங்களுக்கு தான் ஜெண்டர் பார்த்து வரதில்ல தன்யா. அது ஒருத்தரோட பாஸ்ட் அண்ட் லைஃப் பேஸ் பண்ணது. லுக் சாம், உன்னோட பாஸ்ட்ல ஏதோ ஒன்று அஃபெக்ட் பண்ணிருக்கு. அதனால தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பை வெளியில சொல்ல மாட்டேன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா ட்ரஸ்ட் மீ, நான் உன்னோட பாஸ்டா இல்ல உன் ஃபியூச்சரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம லைஃபோட ஈச் அண்ட் எவ்ரிதிங் நான் பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்கேன். பட் அந்த ஃபியூச்சரை வாழ்றதுக்கு ஃபியூவலா இப்ப நம்ம ரியலா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சாம். மறைக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா வெளிப்படையா இருக்கிறது கஷ்டம். ஆனா அந்த கஷ்டத்தையும் ஒன்னா சேர்ந்து ஹேண்டில் பண்ணிட்டோன்னு வையேன், ஒரு கப்பல் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறதுக்கு வேற என்னடா வேணும்? உன்னோட பெர்மிஷன் இல்லாம அப்படி பண்ணது தப்பு தான். ஐம் சாரி. ஆனா நம்ம ரிலேஷன்ஷிப் ஒன்றும் இந்த ஹிக்கி மாதிரி இல்லலடா மறைச்சு வைக்கிறதுக்கு. இதை நீ புரிஞ்சுப்பேன்னு நம்புறேன். என்னால வெளியில கூட போய் சொல்ல முடியல, என் பாய் ஃப்ரெண்ட் பயப்படுறான்னு. பயந்தாங்கொலி. ஹலோ, நான் ஒன்றும் பயந்தவங்க இல்ல. ஹோ, அப்போ சீக்கிரம் எல்லார்கிட்டையும் சொல்லிடலாமா? வீட்லயும் சொல்லிடலாமா? ஓகே, குட் பாய். நாளைக்கு என் ரிலேட்டிவ்ஸ்லாம் வீட்டுக்கு வராங்க. ஸோ நான் ஆஃபீஸ் வரமாட்டேன். அவங்கெல்லாம் போட்டோம், அம்மா கிட்ட சொல்லிடுறேன். ஓ, ரிலேட்டிவ்ஸ்லாம் நாளைக்கு வராங்களா? ஆமா. ஆனா நீ அந்த ஹிக்கி கொடுத்தது மட்டும் என்னால மன்னிக்கவே முடியல. அதனால சாம் சாம் என்ன நாளைக்கு சொந்தக்காரங்களை வீட்டுக்கு வராங்க தானே? முடிஞ்சா அந்த ஹிக்கியை மறைச்சு ஒரு நாள் ஃபுல்லா சர்வே பண்ணி காட்டி பார்க்கலாம்.